நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில நாட்களே உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளார். நாட்டின் சுதந்திரமான அமைப்புகளை காப்பாற்றாவிட்டால் ஜனநாயகத்தை சர்வாதிகாரம் அபகரித்துக் கொள்ளும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நாடு 18வது பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. மக்களவை தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்தி முடித்துவிட தேர்தல் ஆணையம் வேகம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. 1985ஆம் ஆண்டு கேடர் IAS அதிகாரியான அருண் கோயலுக்கு வரும் 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். 2 தேர்தல் ஆணையர்கள், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோரை கொண்ட தேர்தல் ஆணையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 3வது தேர்தல் ஆணையராக இருந்த அனுப் சந்திரபாண்டே ஓய்வு பெற்றார். இதனால் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர் அருண் கோயலுடன் சேர்த்து தேர்தல் ஆணையர்கள் எண்ணிக்கை 2ஆக குறைந்தது. தற்போது மற்றொரு தேர்தல் ஆணையரான அருண் கோயலும் ராஜினாமா செய்துள்ளதால் பொது தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ராஜினாமாவை தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பாமல் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கே அருண் கோயல் அனுப்பியதும் பல்வேறு கேள்விகளுக்கும் வித்திட்டுள்ளது. அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் ஏற்றுள்ளார். இதன் பின்னணியில் தலைமை தேர்தல் ஆணையர் உடனான கருத்து வேறுபாடே காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக மாநில வாரியாக அரசியல் கட்சிகளிடமும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய போது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் மாறுபட்ட கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கருத்து மோதலே அவர் ராஜினாமா செய்ய முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய அரசின் அழுத்தம் இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் திடீர் ராஜினாமா ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் சுதந்திரமான அமைப்புகளின் திட்டமிட்ட அழிப்பை தடுக்காவிட்டால் ஜனநாயகம் சர்வாதிகாரத்தால் அபகரிக்கப்படும் என்றும், மேலும் வீழ்ச்சியடைந்த ஜனநாயக அமைப்புகளின் வரிசையில் கடைசியாக தேர்தல் ஆணையமும் சேர்ந்துவிடும் என கார்கே கூறியுள்ளார். தேர்தல் ஆணையரின் ராஜினாமா தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குள்ளாக்கிவிடும் என கூறியுள்ள மூத்த பத்திரிகையாளர் ஷியாம், தேர்தலை திட்டமிட்டு தள்ளி வைக்கும் முயற்சியாக கூட இருக்கும் என தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மையை கேள்விக்குரியதாக மாற்றும். அதை நினைத்துத்தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். இந்த நாட்டின் சுதந்திரமான ஜனநாயக அமைப்புகள் ஒவ்வொன்றாக ஏதாவது ஒரு வகையிலே அவை மாற்றி அமைக்கப்படுகின்றன. அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. அது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வகையில் பின்னடைவாகத்தான் இருக்கும். காரணம், இவர் ராஜினாமா செய்திருந்தாலும் தேர்தல் முடிவடையும் வரை நீங்கள் தான் தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. அதற்கென்று ஒரு எல்லா விதமான ஒரு பணிகளுக்கும் ஒரு நோட்டீஸ் பீரியட் என்பது உண்டு. தேர்தல் ஆணையர் அருண் கோயலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்பது பற்றி மத்திய அரசும் அருண் கோயலும் விளக்கமளிக்க வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்த ராஜினாமாவால் இப்போது அது ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக மாறிவிட்டது. என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். அருண் கோயல் என்பவர் என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அலுவலகத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய மனதுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன இவர்கள் கேட்டார்கள். அந்த விஷயம் என்ன என்பது அருண் கோயல் விளக்கினால் நன்றாக இருக்கும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில தினங்களே உள்ளதாக கூறப்படும் நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயலின் ராஜினாமா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தேர்தலை ஒற்றை தேர்தல் ஆணையர் நடத்தி முடிப்பாரா அல்லது தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு விடை கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.